பகிர்தல் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மனித வாழ்வு என்பது பகிர்ந்து வாழ்வது. உணவை, உடையை, உறைவிடத்தை, ஊதியத்தை, மனதை, உறவை பகிர்ந்து வாழ்வுதான் வாழ்வு. இயேசு செய்த பணிக்கு மாற்று ஒருவர் தேவையில்லை என்பதே உண்மை. குணப்படுத்தும் ஆற்றல் என்பது இறைவனுடையது. அந்த குணப்படுத்தும் ஆற்றலை இயேசு தம் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இயேசுவின் சீடர்கள் ஏதாவது ஒன்றில் திறமைசாலிகளா அல்லது நன்கு படித்து பட்டம் பெற்றவர்களா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் இயேசு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த பின்பு அவர்கள் பலவற்றில் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு நற்செய்தியாளர் யாருக்காக எழுதினார் என்றால் யூதர்களுக்காக தான் இந்த நற்செய்தியை எழுதுகிறார். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுதான் உண்மையான மெஸ்ஸியா என்பதை அவர் நம்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவேத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு முரண்பாடான கருத்தை தெரிவிக்கின்றார். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், மாறாக தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஏன் இதனை இயேசு இவ்வாறு செய்தார் என்று நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக மற்ற மக்களை அவர் ஒதுக்கிவிட்டாரா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். காரணம், ஒரு புள்ளியிலிருந்து தான் ஒரு கோடு போட முடியும். ஆக அந்த புள்ளி என்பது இஸ்ராயல் மக்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் மற்ற அனைத்து மக்களையும் எளிதாக சென்றடைய முடியும் என்பதே அதன் அடிப்படை. ஆனால் அந்த மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை மறுக்கிறார்கள். இயேசுதான் மீட்பர் என்பதை மறுக்கிறார்கள். அதன் பின்பு இயேசு பிற இனத்தாரிடையே இறை வார்த்தையை கொண்டு செல்லுங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார். அதாவது இந்த இறை அருள் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமே உரியது அல்ல, மாறாக மானிடராக பிறக்கப் போகின்ற அனைவருக்கும் உரியது என்று அந்த நேரத்திலே அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆக பகிர்தல் என்ற பண்பை இயேசு இன்று வெளிப்படுத்துகிறார். தன் பணியை சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த பகிர்தல் என்ற பண்பு இன்று நமது குடும்பங்களில் இருக்கிறதா? சிறு வயதிலேயே இது என்னுடையது, அது உன்னுடையது என்று பிரித்து பார்த்து வாழ நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். அப்படி இருக்கும்போது பகிர்தல் என்ற பண்பு எப்படி உருவாகும்? இன்றைய காலகட்டத்தில் உள்ள பெற்றோர்களும் அப்படித்தான் பலர் இருக்கின்றார்கள். தங்களுக்குள்ளேயே பிரித்து கொள்ளுகின்றார்கள். தங்களுக்குள்ளே பிரித்து பார்க்கின்ற அந்த பண்பை வளர்க்கின்ற அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எப்படி பகிர்தலை சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆக பகிர்தல் என்ற பண்பு ஒரு காலத்தில் இது நமது என்ற சொல் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இது எனது என்று சொல்லப்படுகின்றது. எனது, என்னுடையது என்று சொல் மேலோங்கி வருகின்ற பொழுது அங்கே உறவுகள் சிதைக்கப்படுகின்றது, நட்புகள் சிதைக்கப்படுகின்றது, காதல் மூழ்கடிக்கப்படுகின்றது, கணவன் மனைவி உறவு உடைபடுகின்றது, தாய் தந்தை பாசம் வேதனைக்குள்ளாகிறது. ஆக இன்று நடக்கும் பல கொலைகள், சகோதர சகோதரிகளிடையே இருக்கும் சண்டைகள் என்பது பகிர்தல் இல்லை என்பதால் நடக்கின்ற ஒன்று. ஆக பகிர்ந்து வாழும் இடத்தில் அன்பு இருக்கும். பகிர மனமில்லாத வாழும் இடத்தில் வெறுமையும் வெறுப்பும் தான் இருக்கும். என்னுடைய வாழ்வில் எது இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நான் பகிர்ந்து வாழ்ந்து அன்போடு இருக்கின்றேனா, அல்லது பகிர்தல் இல்லாத ஒரு வாழ்வில் வெறுப்பும் வெறுமையுமாக இருக்கின்றேனா என்று சிந்தித்தவர்களாக இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற அந்த பண்பை நமது வாழ்வில் நமக்குரியதாக்கி வாழ்வை முன்னோக்கி எடுத்துச் செல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.